His photography has been highly appreciated by various printed agencies and it is reflected in US calendars also. Thank you so much, sir. Thank you. Can I quickly talk about the data? Okay. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேங்க. இதெல்லாம் லஞ்ச் டைம், உங்களுக்கு பசியாக இருக்கும். ஐம் ஷூர் யூ வில் நாட் கெட் போர்ட். ஐ கேன் அஷ்யூர் யூ தேட். சரிங்களா? ஐ வாண்ட் டு டாக் அபவுட் ஐம் அ டேட்டா கை. இவர் சொன்ன மாதிரி டேட்டாவை பற்றி, டேட்டா சயின்ஸை பற்றி எல்லாம் அவர் பேசினார். நானும் டேட்டா தான். ஸோ லெட்ஸ் லுக் இன் டு இட். வாட் இஸ் இட் அண்ட் அதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது, அதில் நாங்கள் என்ன பண்ணுறோம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கால் அவுட் ஃபியூ யூஸ் கேசஸ் that we will talk about it. But definitely it's going to be an interactive session. Please bear with me. If you want, I can come over there. Definitely. அங்கே வந்து பேசுகிறாங்களா? ஓகே. ஸோ டேட்டானா என்னங்க? வாட் இஸ் டேட்டா? யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா? சாரி, ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா தெரியும். You can get up and answer. டேட்டானா என்னங்க? எனிஒன்? முன்னாடி நீங்கள் எடுத்தீங்களா சார் ஃபோட்டோகிராஃபி, அந்த மாதிரிலாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க யூஸ் ஆகும். We normally talk about mobile data. நம்ம பிரச்சனையாக அதுதான் இல்லைங்களா? மொபைல் டேட்டாவில் தான் நமக்கு பிரச்சனையாக இருக்கும். டேட்டாவை பற்றி நமக்கு தெரியும், அதிகமாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது இல்லை. அண்ட் டே டு டே யூஸில் நிறைய டேட்டாவை நம்ம டீல் பண்ணுறோம். நிறைய விஷயங்கள் ஸ்டார்டிங் இன்னும் we will talk about it. இப்போ இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பேர் ஆடியன்ஸ் உட்காந்துருக்கீங்க இல்லைங்களா? இந்த ரூம் ஃபுல்லாக இருக்கா இல்லை ஃபுல்லாகலையா மிஸ்டர் திரு பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விஷுவல் that gives a meaningful information இல்லைங்களா? That's a data. The best example is எப்படி சொல்லாங்க, when things get connected with IoT. I don't want to go to the IoT. Before that, data பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் கிளாஸில் மார்க் எடுத்திருக்கீங்க, உங்கள் மார்க் வந்து இட்ஸ் அ டேட்டா. அந்த கிளாஸோட ஆவரேஜ் எடுக்கும்போது we are compiling the data. We get an information. ஒரு காமெடி இருக்குது, இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்ன்னு சொல்லி இல்லைங்களா? அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி வருதுன்னா த கம்பைலிங் ஆஃப் த டேட்டா. ப்ளீஸ் நீங்கள் உட்காருங்க. ஸோ த டேட்டாங்கிறது வந்து இன் டெர்ம்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் சொன்னால் பைனரிஸ் அண்ட் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் இருக்கும். அந்த டேட்டாவை வந்து இன்றைக்கி பிஸ்னஸ் ட்ரைவ் பண்ணுறாங்க. they make use of the data and they make the decision. They improvise the business and they improvise the productivity. A lot of factors. I mean, a lot of things in the data. The best example, இன்னைக்கு காலையில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், இல்லை ஃபர்கட் அபவுட் இட், உங்கள் மொபைலில் நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க, எவ்வளோ மெசேஜஸ் அனுப்புகிறீங்க, எவ்வளோ வீடியோஸ் எடுக்கிறீங்க, அது எல்லாமே ஸ்டோர் ஆகுது. தட் இஸ் ஆல்சோ a kind of a data. So the data வந்து when it is in the raw format, there is of no use. When you compile the data, when you cleanse the data, அந்த டேட்டா வச்சு another example, if you want to visually represent, கோவிட் வந்தபோது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸாக, சிட்டி வைஸாக, கவுண்டி வைஸாக இவ்வளோ கோவிட் கேசஸ் ஓப்பனில் இருக்குது, க்ளோஸில் இருக்குதுன்னு ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் போட்டு கொடுத்தாங்க. எல்லோரும் பார்த்தோம். ஸோ that's the best example I want to say. ஸோ அந்த டேட்டா வந்து வேரியஸ் சோர்ஸஸில் வந்து கம்பைல் ஆகி விஷுவல் ரெப்ரசன்டேஷனாக கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? தட் இஸ் த பவர் ஆஃப் டேட்டா, ரைட்? கேன் யூ மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட்? ஐ மீன், வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? am I clear? ஸோ I don't want to read out this. நம்ம பேசினது தான். டேட்டாங்கிறது வந்து ரா ஃபார்மேட்டில் இருக்கும்போது இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். இட் குட் பி எனி திங். என்ன ஃபார்மேட்டில் வேணால் டேட்டா இருக்கலாம். அந்த டேட்டாவை கம்பைல் பண்ணும்போது வி கெட் அன் இன்ஃபர்மேஷன். டுடே
பகு சார் சொன்னார், டேட்டா சயின்ஸ் சொன்னார் இல்லைங்களா. வி ஆர் டீலிங் வித் டேட்டா சயின்ஸ், டேட்டா இன்ஜினியரிங். இன்னைக்கு உதாரணத்துக்கு கூகுளில் ஒரு நாளைக்கு எவ்வளோ சர்ச்சஸ் நடக்குதுன்னு தெரியுங்களா? யாராவது சொல்ல முடியுமா? உங்கள் ஜிமெயிலில் நீங்கள் வேற ஒரு லொக்கேஷனில் லாகின் பண்ணிங்கன்னா இது நீங்களான்னு கேட்டு வருது இல்லைங்களா. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பனிங் இன்சைட். இந்த லாக்ஸ் ஜென்ரேட் ஆகுது. If anyone wants to talk about photography or electronics, they can go and write a blog generating the data. The same thing when you do it visually, it becomes a blog, right? So the data on the various sources tremendous generate ஆகிட்டு இருக்குங்க. எங்கள் கன்சர்னும் கூட not only with environmental factorsல பார்த்தீங்கன்னா the storage is going more and more in terms of region wise, geographical wise, region wise, continent wise எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு the data is growing up. So I think that's about a data. But one thing is, data is when it is unorganized, where information is organized. So there are a lot of meaningful in that one. Any questions before I move on? எனக்கு தெரியும் இது உங்களுக்கு பசி டைம்னு, but bear with me. I want to be more on interactive session because this is the future of data. Anything what you do, it deals with the data. இதை ஹெல்த் கேரில் பண்ணும்போது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நாங்கள் யூஎஸில் எப்படி சொல்கிறோன்னா, ஒரு வயசான பாட்டிமா இருக்காங்க, இல்லை ஒரு கிராண்ட்மா இருக்காங்க, கிராண்ட்பா இருக்காங்க. நம்ம வீட்டில் இருக்க மாதிரி அது இட்ஸ் நாட் லைக் என்ன கம்பைன்ட் ஃபேமிலி இல்லை, இட்ஸ் எ நியூட்ரல் ஃபேமிலி. அவங்க தனியாக இருக்காங்க. அவங்க போய் ஒரு பிளட் குளுக்கோஸ் டெஸ்ட் பண்ணுறாங்க. மார்னிங் ஒரு பிஃபோர் லஞ்ச் செக் பண்ணுறாங்க. இட் ட்ரிகர்ஸ் எ மெசேஜ். If they have the limit set, lower and upper, correct ஆக வரைக்கும் they don't have any problem. If it shooted up, there is a call. First time they message you, if you don't respond, there is a call saying that, are you all right? உங்களுக்கு ஓகேவா, நல்லா இருக்கீங்களா, நிறைய தண்ணி குடிங்க, என்ன சாப்பிட்டீங்க. So that deals with the data in healthcare industry. Secondly, இந்த ஃபிட்னஸ் ட்ராக்கர்னு எல்லாம் கையில் கட்டியிருக்கோம், நானும் கட்டியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ திஸ் லிங்க்ஸ் வித் அ போர்ட்டல். ஸோ நான் ஹெல்த்தியாக இருக்க வரைக்கும் என்னோடய இன்சூரன்ஸ், அங்கே எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ், கண்ணுக்கு இன்சூரன்ஸ், பல்லுக்கு இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ், எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் இருக்குது. வீட்டுக்கு இன்சூரன்ஸ், மொபைலுக்கு இன்சூரன்ஸ், காருக்கு இன்சூரன்ஸ், வாங்குறதுல பாதி கொடுத்துருவான்னு வைங்க. ஸோ அந்த இன்சூரன்ஸ் தேர் ஆல்சோ மேக்கிங் எ வெரி குட் பிஸ்னஸ். இப்போ நான் ஹெல்த்தியாக இருக்கேன், நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், என்னோடய ஹார்ட் பீட்ஸ் நல்லா இருக்குது, ஃபிசிக்கல் நல்லா இருக்குங்கும் போது தே லோயர் மை ப்ரீமியம். நம்ம பணம் கட்டுறோம் இல்லைங்களா ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு. ஸோ நான் ஹெல்த்தியாக இருக்கேங்கும் போது திஸ் ஃபிட்னஸ் டிவைஸ், த டேட்டா வில் சிங்க் இன் எ போர்ட்டல் அண்ட் இட் வில் டெல் யூ வெதர் ஐ எம் இன் அ bronze level, silver level, gold or platinum. Based on that, at the end of the year they come back and they gave me $50 gift card. ஸோ நான் நல்லா இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு $50 கொடுக்குறாங்கன்னா அந்த டேட்டாக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி. ஸோ அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ரிஸ்க் பேஸ்டாக பேஷண்ட்டை பிரிச்சுருவாங்க. ரிஸ்க் பேஸ்ட்னு சொல்கிறது இவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, ப்ளட் ப்ரெஷர் இருக்குது போது அவங்க ஹெல்த் ரிசல்ட்ஸ் நல்லா இல்லைங்கும் போது தே மைட் எலிவேட் டு ஹார்ட் அட்டாக். அந்த பேஷண்ட்டை செக்ரிகேட் பண்ணிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு ப்ரிவென்டிவ் மெஷர் எடுப்பாங்க. செலவு நமக்கு மட்டும் இல்லை, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கூட. ஸோ அந்த டேட்டாவை வச்சு தி டீல் வித் த பேஷண்ட்ஸ். ஐ மீன் ஐம் டாக்கிங் ஃப்ரம் த யூஎஸ் இந்த இன்சூரன்ஸ் பெர்ஸ்பெக்டிவில். அதில் நிறையா இருக்குது. ஐ மீன் வயசானவங்களுக்கு ஒரு மாதிரி இன்சூரன்ஸு, டிசேபிள்டுக்கு ஒரு இன்சூரன்ஸு, எங்கள் மாதிரி ஏஜ் ஃபேக்டர்ஸ் இருக்கவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ், நிறைய இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ தே டூ த பிஸ்னஸ் வித் த டேட்டா. So that is another example I just want to call out. Sir, can we go to the next slide? Any questions until now? I mean, நான் சொல்கிறது உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேட்டா புரியுதுங்களா? ஸோ டேட்டாங்கிறது எவ்வளோ முக்கியம், எவ்வளோ அவசியமாக தேவைப்படுது, அதில் என்னென்ன ரோல்ஸ் வருதுன்னு கண்டிப்பாக பார்ப்போம். அதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பட் உங்களுக்கு
என்னால் முடிஞ்ச ஒரு சிம்பிளிஃபைடு எக்ஸாம்பிளாக கொடுக்குறேன். பட் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா ப்ளீஸ் ஸ்டாப் மீ. ஐ மீன் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் ஃபீல் ஃப்ரீ டு ஸ்டாப் மீ. ஜஸ்ட் ரைஸ் யூர் ஹேண்ட், தட் ஷுட் பி ஃபைன். சரிங்களா? ஸோ இந்த டேட்டா டெர்மினாலஜிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இப்படி போயிட்டே இருக்கும் டேட்டான்னு சொல்லிட்டு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் டேட்டா பேஸ் தான். ஆரக்கிள் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் நிறைய டேட்டா பேஸ் டூல் இருக்குது இல்லைங்க சார்? அதுக்கப்புறம் டேட்டா வேற சொன்னாங்க. டேட்டா பேஸுக்கு முன்னாடி ஃபைல் பேஸ்ன்னு சொன்னாங்க. நான்லாம் வந்து ஃபாக்ஸ் ப்ரோவில் உட்காந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். ஃபைல் பேஸ் சிஸ்டம்னு ஃபாக்ஸ் ப்ரோவில் உட்காந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அது வந்து ஃபைல் பேஸ்டுங்க. இப்போ டேட்டா பேஸ் வந்துச்சு. அந்த டேட்டா பேஸில் ஹைராரிக்கல் டேட்டா பேஸ் சொன்னாங்க, நோசிக்கல் டேட்டா பேஸ்ன்னு சொன்னாங்க, கிராஃப் டேட்டா பேஸ்ன்னு சொன்னாங்க. டேட்டா பேஸில் நிறைய டைப் இருக்குது. உங்களுக்கு டாக்குமெண்ட் டேட்டா பேஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ டேட்டா பேஸ், தென் டேட்டா வேர் ஹவுஸ் வந்துச்சு. அப்புறம் டேட்டா லேக் வந்துச்சு. டேட்டா லேக் அப்புறம் இன்றைக்கி அனலிட்டிக்ஸ் பண்ணுறோம் டேட்டா லேக் வச்சு. இந்த டேட்டா வேர் ஹவுஸுக்கும் டேட்டா லேக்குக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, டேட்டா வேர் ஹவுஸ் வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் டேட்டாவாக போகுது. ஐ மீன் ஒரு சோர்ஸ் இந்த சென்ஸ் மல்டிபிள் சோர்ஸஸ் ஆஃப் டேட்டாவை நம்ம டம்ப் பண்ணுறோம். வேர் ஹவுஸ் எப்படிங்க? நார்மலாக நம்ம வேர் ஹவுஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேட்டாங்கிறது டேட்டா வேர் ஹவுஸ் டம்ப் பண்ணுறோம். சரிங்களா? டேட்டா லேக்குங்கிறது வந்து ஸ்ட்ரக்சர்டு அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை கொண்டு வந்தோம். அதாவது யூஎஸில் டாக்டர்ஸ் வந்து அக்ரிடேஷன் இருக்கு இல்லைங்களா? இங்கே எத்தனை பேர் நர்சிங் மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்கீங்க? கை தூக்க முடியுங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். தேங்க்ஸ். யூஎஸில் டாக்டர்ஸ் வந்து அக்ரிடேஷன் இருக்குது. அதாவது ஒரு பர்டிகுலர் டென்யூருக்கு வந்து தேர் சர்டிஃபிகேட் இஸ் வேலிட். அந்த சர்டிஃபிகேட் வந்து ஒரு ஃபீடாக கம்ப்யூட்டருக்கு வருங்க. டிஃப்ரெண்ட் ஃபைல் ஃபார்மேட்டில் வரும். அது எக்ஸ்எம்எல்லாக இருக்கலாம், ஜேஎஸ்எல்லாக இருக்கலாம், சிஎஸ்வி ஃப்ளாட் ஃபைலாக இருக்கலாம். அதை எடுத்து லோட் பண்ணி அந்த சிஸ்டம்குள்ளே கொண்டு வந்தோம்னா தான் அந்த ப்ரொவைடர்கிட்ட அந்த டாக்டர்கிட்டேருந்து வந்த பில்லை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி கிளியர் பண்ணுவான். இல்லைன்னா அவன் டாக்டரே இல்லைன்ட்டுருவான். நம்ம ஊர் மாதிரியெல்லாம் இல்லை, அங்கே தெர் இஸ் அ ப்ராசஸ் பிஹைண்ட் தட். ஸோ அதுவுமே வந்து ஒன் ஆஃப் த டேட்டா ஃபீட் தாங்க. சரிங்களா? ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஹைலைட் வாட் அண்ட் ஆல் இட் குட் பி. அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ், டேட்டா விஷுவலைசேஷனுக்கு ஒரு அருமையான எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. இந்த கோவிட் பற்றி ஒரு டேஷ்போர்ட் போடுறது இல்லைங்களா? ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த ஊரில் இந்த சிட்டியில் இங்கே அதிகமாக இருக்குது, இந்த ஜிப் கோட் அடித்து பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம அங்கே வந்து காஷியஸாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து ரீசென்ட்லி ஐ கேம் த்ரூ எ சைட். இஃப் யூ என்டர் த ஃபோன் நம்பர் இன் யூஎஸ், நம்ம ஹிஸ்ட்ரி சொல்லுது சார் எந்த லொக்கேஷனில் இருந்தோம். ஐ மீன் மைட் பி ஸ்பௌஸ், மைட் பி ஃப்ரெண்ட்ஸ், அந்த நேம்ஸ் கூட லிஸ்ட் அவுட் ஆகுது. இட் லிஸ்ட் மை கரண்ட் அட்ரஸ், ப்ரீவியஸ் அட்ரஸ். அவங்ககிட்ட நீங்கள் பே பண்ணிங்கன்னா they are giving some additional information about you. பயமாக இருக்குது. இந்த டேட்டா நம்மளை பற்றின இன்ஃபர்மேஷன் எவ்வளோ வருது இல்லைங்களா? இதில் இன்னொரு டாபிக் கூட விட்டுட்டேன், டேட்டா லீக்கேஜ். மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து லாஸ் இருக்குது பிஸ்னஸில். ஸோ டேட்டா விஷுவலைசேஷன், டேட்டா ஆர்கனைசேஷன், மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் டேட்டாவை நம்ம உள்ளே கொண்டு வர்றது, இட்ஸ் ஆல் ஜார்கன்ஸுங்க. டோன்ட் வரி அபவுட் இட். ஐ மீன் I just want to talk about on the data. So I want to list out all these points. இதெல்லாம் terminologies. இதெல்லாம் வந்து தான் வந்து it is like a perfect connect நான் சொல்லுவேன். You'll think about it and not now, afterwards. Connect with me, I can explain to you. Each and everything is a topic. It goes beyond that. ஸோ டேட்டாங்கிறதுல வந்து இவ்வளோ ஜார்கன்ஸ் இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். டேட்டா ஆர்கனைசேஷன், டேட்டா குவாலிட்டி, டேட்டா லீனியேஜ், பிக் டேட்டா, என்னென்னமோ சொல்கிறாங்க நிறையா டேட்டா ரிலேட்டடாக. இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? நான் ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஏதோ ஒரு டேட்டா பேஸ், கொஞ்சம் கம்யூனிகேஷன் இல்லைங்களா? அண்ட் யூ நீட் டு ப்ரெசன்ட் யுவர் செல்ஃப். இது ரொம்ப அவசியமான விஷயம். Am I on track? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக வேறு ஏதாவது ஃபேக்ட் சொல்லணும்னா நம்ம வில் கோ டு த கப்பல் ஆஃப் யூஸ் கேசஸ். ஸோ திஸ் ஆர் த ஜார்கன்ஸ் which I want to call out. Next slide போடலாம். ஸோ மாஸ்டர் டேட்டா மேனேஜ்மெண்ட், டேட்டா ப்ரொஃபைலிங், டேட்டா கிளென்சிங், டேட்டா ஃபேப்ரிக்ங்கிறது வந்து ஒன் ஆஃப் த ஒரு ஃப்ரேம் ஒர்க்குங்க. ரீசென்ட்லி ஐ ஒர்க் வித் ஒன் ஆஃப் த கிளைண்ட். ஐ ஷுட் நாட் ஷேர் இட், பட் இட்ஸ் லைக் துணி வேவ் பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி டேட்டாவை மல்டிபிள் சோர்ஸஸ் வர டேட்டாவை தே கிரியேட்டட் அண்ட் கிரியேட் ஃபைனலி அண்ட் அவுட்புட் டு த அனலிட்டிக்ஸ் டீம் அண்ட் தே ப்ரெடிக்ட் த பிஸ்னஸ். த பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் வெதர் நல்லா இருக்குங்க.
நல்லா நம்ம வெயில் நினச்சிட்டு ஏசியில் வந்து உட்காரோம். எனக்கு அங்கே வெயில் இல்லை, அதுதான் பிரச்சனையே. ஏன்னா இங்கே வந்தபோது எல்லாம் செக் பண்ணும்போது, சார் உங்களுக்கு விட்டமின் டி இல்லைன்னாங்க. நல்ல வேலை எனக்கு தெரிஞ்சுது. அது விட்டமின் டி எடுக்கிறக்கே எனக்கு அங்கே செலவாகும். ஏன்னா இட்ஸ் எக்ஸ்பென்சிவ். அந்த லேப் ஒர்க் வந்து எஸ்பெஷலி ஃபார் த நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன், லேப் ஒர்க் வந்து இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். All the data will get entered into the computer. And when they put my date of birth or last name, they could be able to fetch all the details, history of mine. நான் கண்ணு இன்ஃபெக்ஷன் ஆச்சா இல்லை whatever என்ன லாஸ்ட்டாக நான் போனேன். They call it as a OCD, not OCD. I forgot the name. நான் அதை ரீகால் பண்ணுறேங்க. ஸோ diagnosis code. It will pull up all the diagnosis code. So இதெல்லாமே வந்து இட்ஸ் ஆல் கோஸ் வித் த டேட்டா. டேட்டா செக்யூரிட்டி இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம். வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் அ க்ளவுட். எவ்ரிதிங் ஃப்ரம் த மொபைலில் இருக்கிற டேட்டாவிலேருந்து கம்ப்யூட்டரில் இருக்கிற டேட்டா வரைக்கும் எனிவேர் இன் த வேர்ல்டு வி கேன் ஒர்க் ஆன் இட். தட்ஸ் யூனோ டேட்டா செக்யூரிட்டி. அது ஐ மீன் நான் அதை எப்படி சொல்ல விரும்புகிறேன்னா, நிறையா என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் நடக்குது, அதுக்குன்னு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. யூ கேன் பி ஏ மாஸ்டர் இன் தட் ஏரியா இட் செல்ஃப். நிறைய டூல்ஸ் அதுக்குன்னு இருக்குது. உதாரணத்துக்கு இங்கே இருக்கிற மாதிரி டாக்டர் நமக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குற மாதிரி ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் டைம் போட்டு அங்கே இல்லைங்க. எவ்ரிதிங் இஸ் லைக் ஏ கிளாசிஃபைட் பிஹெச்ஐபிஏ டேட்டான்னு சொல்லுவாங்க. அது அவுட் சைட் கண்ட்ரி வரக்கூடாது, இன்சைட் கண்ட்ரியில் வந்து இட் ஹேஸ் டு பி மாஸ்க்ட். That all deals with that data management. சரிங்களா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஏரியா ஹேஸ் அ பொட்டென்ஷியல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். யூ லவ் டு டீல் வித் த டேட்டா வென் யூ see the data and you can play around with the data. அதுதான் வந்து சார் சொன்னார், டேட்டா சயின்ஸில் நீங்கள் பில்ட் பண்ணலாம். யூ கேன் பில்ட் அ மாடல் அண்ட் யூ கேன் டாக் அபவுட் இட். அண்ட் டேட்டா மாஸ்கிங், எஸ், தட்ஸ் வாட் ஐ செட். வி நீட் டு மாஸ்க் த டேட்டா, எஸ்பெஷலி அந்த பிஹெச்ஐபிஏ டேட்டா. Data encryption, decryption, இதெல்லாம் இட்ஸ் பார்ட் ஆஃப் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் த காம்ப்ளைன்ஸ் விச் யூ ஆர் டீலிங் வித். ஸோ இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் ஆல் யூ கேன் டீல் வித் டேட்டாங்கிறது என்னோட தாட்ஸுங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் இட் வித் யூ. எனி கொஸ்டின்ஸ்? நீங்கள் சீக்கிரமாக பேசுனீங்கன்னா நானும் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். சீக்கிரமாக கொஸ்டின் கேட்டிங்கன்னா இட் வில் பி மோர் இன்ட்ராக்டிவ் அண்ட் வில் கோ ஃபர்தர். நோ கொஸ்டின்ஸ்? ஓகே, லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இந்த டேட்டாஸ் வந்து எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐஓடி சார் சொன்ன மாதிரி ஐஓடி இஸ் ஒன் ஆஃப் த சோர்சஸ், மெயின் சோர்சஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பாப்புலேஷன் நம்ம 7 பில்லியன் 8 பில்லியன் இருக்குன்னா, இன் நெக்ஸ்ட் 5 years or 10 years இட் குட் பி டபுள். அந்தளவுக்கு டிவைசஸ் இருக்குது. த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த ஐஓடி இஸ் ஸ்மார்ட் லாக் அண்ட் தென் ஃபிட்னஸ் ட்ராக்கர் அண்ட் தென் கேமரா. அமேசான் வந்து வீட்டுக்கும் டெலிவரி பண்ணால், உள்ளேயும் கேமரா வைக்க வச்சோம், வெளியும் வச்சுட்டோம் நம்ம கேமராவை. ஸோ ஐ குட் see what is happening with my front door from here with the internet. IoT is nothing but of whatever things you connect with an internet, it's a IoT. The best example. Anything which is connected with an internet. So they sell the camera, and the camera, if you want a storage, you have to pay for that monthly. இது எப்படின்னா, I want to give a story here. ஒரு திருடன் உள்ளே பூந்துட்டான். They broke the door or a window. Automatically, previously, it calls the nearest police station. And police will, takes minutes to come over there. இந்த எதுக்காக நான் அது சொல்கிறேன்னா, இப்போ அதெல்லாம் எரடிகேட் பண்ணிவிட்டு விண்டோ ஓப்பன் ஆனாலே சத்தம் வர்ற மாதிரி வச்சுருக்காங்க. விண்டோ ஓப்பன் ஆனாலே வந்து அந்த டிவைஸ் வந்து அலர்ட் பண்ணும். சென்சார்ஸ், நிறைய சென்சார்ஸ் டேட்டாவை ஜென்ரேட் பண்ணுது. ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா, சென்சாரை வந்து டிவைஸை வந்து பிஞ்சின் பண்ணியிருப்பான். அவனோட டேட்டா பேட்டர்ன் பார்க்குறாங்க. அவனுக்கு வந்து காலையில் அதிகமாக இருக்கா, நைட் அதிகமாக இருக்கா, மத்தியானம் அதிகமாக இருக்கா, அவன் குளுக்கோஸ் லெவல் எப்படி இருக்குது. ஸ்டாண்டர்டாக ஒரே ஒரு டேப்லெட் கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த டேப்லெட் காலையில் எடுத்துக்குங்க, மத்தியானம் ஹெவியாக சாப்பிட்டா இந்த டேப்லெட் எடுத்துக்குங்க. ஸோ அந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் பார்க்குறாங்க இந்த சென்சார் டிவைசஸ் வச்சு. அந்தளவுக்கு இந்த டேட்டா ஜென்ரேட் ஆகுது. அந்த டேட்டாவை வந்து நீங்கள் ப்ரோக்ராமேட்டிக்கலாக விஷுவலாக ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இல்லை டேட்டா அனலிட்டிக்ஸ் நத்திங் பட் ஆஃப் யூஆர் இன்ஜினியரிங் த டேட்டா அண்ட்
from multiple sources, and you're representing in a business required form. அதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மாதிரி இல்லை, யூஎஸில் நிறையா சூறாவளி காட்டு வரும், நிறையா பார்த்துருப்பீங்க, நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி தே பில்ட் எ மாடல். இந்த ஜிப் கோடு இந்த ஏரியாவுக்கு வருதுன்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அவங்களுக்கு அதிகம். அதை விட இன்னும் ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா, இங்கே ஆம்புலன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்க, அதே மாதிரி அங்கே ஆம்புலன்ஸ் வந்து இஃப் ஐம் நாட் யூஸிங் த ஆம்புலன்ஸ் ஃபார் லாஸ்ட் 3 years, ஒவ்வொரு வருஷமும் 10 மைலோ 20 மைலோ கொடுப்பான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி. அந்த டேட்டா வந்து இட் கெட் அக்குமுலேட்டட். For 3rd year or 4th year, if I use the insurance, I don't need to pay. ஸோ டேட்டாங்கிறது நம்ம சாதாரணமாக பார்க்குறோம், அதில் நிறைய பிஸ்னஸ் இருக்குது, நிறைய டெசிஷன் மேக்கிங் இருக்குது, நிறைய விஷயங்கள் சார்ந்து இருக்குது டேட்டாங்கிறது என்னோடய பாயிண்ட். தென் சோஷியல் மீடியா எல்லாத்துக்கும் தெரியும், நிறைய பேர் ஃபேஸ்புக், நிறைய பேர் எல்லாருமே ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம், கூகுள், பிளாக்ஸ், நம்ம இதை பற்றி பேசணும். தென் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ், இன்றைக்கி வந்து வீடு தேடி எல்லாமே நமக்கு வருது. அதை ஷிப்மெண்ட் ட்ராக் பண்ணுறீங்க, அந்த டேட்டா எங்கே இருக்குதுன்னு பார்க்குறீங்க, டெலிவரி ஆயிடுச்சான்னு பார்க்குறீங்க, டெலிவரி ஆச்சுன்னா டெலிவரி ஆயிடுச்சுன்னு ஒரு ஃபோட்டோ போட்டு அதை அப்லோட் வேறு பண்ணுறாங்க. இவ்வளோ டேட்டா ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு அளவுது போல். இட்ஸ் நாட் இன் மில்லியன், ட்ரில்லியன், இட்ஸ் மோர் தென் தட், இட்ஸ் குவான்டிலியன்பாங்க, சரிங்களா? That level of data is getting generated every day. And definitely there is a carbon CO2 emission. That is our concern. அதாவது ட்ரீ பிளான் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் இருக்குன்னா, அட்லீஸ்ட் we are contributing something to the society and the community. அந்த அளவுக்கு டேட்டானால எமிஷன்ஸும் இருக்குது, நாட் ஓன்லி பை 2-wheelers ஆர் க்ரூஸ் ஆர் ஃப்ளைட்ஸ்னால, சரிங்களா? அண்ட் தென் மொபைல், எஸ், மெசேஜஸ், ட்வீட்ஸ், ஃபோட்டோஸ். இந்த மொபைல் இருக்குது பார்த்தீங்களா, பயங்கர டிஸ்ட்ராக்ஷன். நான் காலையில் போனால் இந்த மொபைலை எடுத்து என் டெஸ்க்லேருந்து தள்ளி வச்சுருவேன். சும்மா அப்படியே லைட்டாக எடுப்போங்க, அப்படியே ஸ்க்ரால் பண்ணுவோம், இந்த பெருவிரல் மட்டும்தான் ஒர்க் ஆகும் இல்லைங்களா, அப்படியே நம்மளை ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ ஒன் ஆஃப் பவர்ஃபுல் டிஸ்ட்ராக்டர்னு சொல்லலாம் இந்த மொபைல். ஸோ அவசியம்தான், பட் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறோம், யாராவது ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், யார் ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கா, யார் வீட்டில் ஃபங்க்ஷனு, யாரெல்லாம் போயிருக்கா, இவங்க எங்கே டூர் போனாங்க. See, it's a human nature to know the things, இல்லைங்களா? So it all goes with the data. And then industry specific data, yes, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் they have a compliance. பேங்கிங்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 7 years ஆஃப் டேட்டா இருக்கணும். ஸோ இவ்வளோ டேட்டா வந்துச்சுன்னா அதை நாங்கள் ஆர்கைவல் பண்ணி பிகர் ஃபைலை வந்து ஸ்மாலர் ஃபைலாக பண்ணி ஒரு ஹடூப் சிஸ்டத்தில் வச்சுருப்போம், ஈக்கோ சிஸ்டத்தில் வச்சுருப்போம். whenever there is a need, we retrieve it. I think a lot of things about data, but let's talk about a few use cases. We'll go to the next slide. Any questions until now? இது எப்படி தெரியுமா இருக்குங்க, நான் வந்து பெரிய படிப்பாளி அறிவாளியெல்லாம் கிடையாது, நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் நம்ம வீட்டில் ஒருத்தர் இருப்பாங்க, அக்காவோ தங்கச்சியோ, அவங்க வந்து பயங்கரமாக படிப்பாங்க. நம்மளை குறை சொல்கிறதுக்காக இல்லை, அவங்க நேச்சர் அப்படி, நம்ம நேச்சர் அப்படி. இது எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் பேசாமல் இருக்கிறது வந்து இது ஒரு முக்கியமான ஃபேக்டர். யூ ஷுட் யூஸ் திஸ் கனெக்ட். நீங்கள் வந்து கொஸ்டின் கேட்கணும். நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து கஷ்டப்படும் போது பார்த்தீங்கன்னா, ஒரு 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 சுச்சுவேஷன், ஒரு சினாரியோ சொல்லணுன்னா, எனக்கு பேச வரல. ஒரு கம்பெனியில், 2வது கம்பெனியில் உனக்கு இன்க்ரிமெண்ட் வேணுமா இல்லை கம்யூனிகேஷன் கிளாஸ் போகிறியான்னு கேட்டதுக்கு கம்யூனிகேஷன் கிளாஸ் போகிறேன்னு சொன்னேன். அந்த சென்டர் பேர் இன்லிங்குவா, அரவுண்ட் த வேர்ல்டு இருக்குது. அவன் எனக்கு டீச் பண்ணான், சொல்லி கொடுத்தான். எவ்ரிடே மார்னிங் ஹாப்பியாக கிளம்பிடுவேன். ஏன்னா ஆட்டோ ஃபேர் வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணிடுவாங்க, ஃபுட்டு ரீஇம்பர்ஸ் பண்ணிடுவாங்க. சரி, நம்ம படிக்க போகிறோம், கிளம்பி போகிறோம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கம்யூனிகேஷனுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. நமக்கு தெரிஞ்சு அதை ரெப்ரசன்ட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். மெஜாரிட்டி இன் ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒர்க்கு கொடுத்தாலும் நம்ம ஆளுங்க டக்குன்னு முடிச்சிடுவாங்க. ஆனால் பட் அதை ரெப்ரசன்ட் பண்ண தெரியாது, அவங்களால பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா, உங்களை மாதிரி நானும் ஷையாக இருந்தவன் தான், உங்களை மாதிரி நானும் எதுக்கு கேட்டுக்குவோன்னு இருந்தவன் தான், சரிங்களா? பட் தட் இஸ் லைக் ஒன் ஆஃப் த அப்டக்கிள். உங்கள்
உங்களோட வேலைக்கு உங்களோட நேரத்துக்கு உங்களோட விஷயங்களுக்கு நீங்கள் தான் பண்ணி ஆகணும், வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. அட் டைம்ஸ் நான் கஸ்டமர் கேர் சென்டரில் வந்து நான் ரொம்ப நேரம் உட்காந்து இங்கிலீஷ் பேசுவேன். எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு அவனோட ஆக்சன்ட் புரிஞ்சுட்டா தான் நாளைக்கு வெள்ளைக்காரன் சொல்கிறது எனக்கு புரியும். இல்லைங்களா? ஸோ ப்ளீஸ், if you have any question, feel free to ask me. Yeah, we spoke about healthcare வந்து high risk patient பார்த்தோம், vitality பேசணும், the sensor data பற்றி பேசணும். இதெல்லாம் வந்து related to healthcare which I already called it out. நம்ம பேசணும். இது போக ஹெல்த்கேரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இன்னுமே ஒரு 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 டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அந்த டிசீஸ் வந்து இம்மீடியட்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து எந்த ஏரியாவில், எந்த கவுண்டியில், எந்த சிட்டியில், எந்த கவுண்டியில் வந்திருக்கு, அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம், அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்தால் என்ன ட்ரீட் பண்ணணும், they build a protocol for it. ஸோ இந்த மாதிரி டேட்டாவை கேதர் பண்ணி, கன்சால்டேட் பண்ணி, கிளென்சிங் பண்ணி டேட்டாவை பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ த டேட்டா இஸ் வெரி பவர்ஃபுல். திஸ் இஸ் நாட் வாட் யூ திங்க், டேட்டா இஸ் வெரி பவர்ஃபுல்னு சொல்லுவேன். அப்புறம் இன்சூரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா டிரைவிங். நம்ம கார் ட்ரைவ் பண்ணுறோம் இல்லைங்களா, நம்ம என்ன ஸ்கில்டாக ட்ரைவ் பண்ணுறோங்கிறத பொறுத்து ஒரு ப்ரீமியம் இருக்குது. நான் டெய்லி 20 மைல்ஸ் தான் ஓட்டுறேன் என் கார்னால் அதுக்கு ஒரு ப்ரீமியம் இருக்குது. அந்த டேட்டாவை அவன் எப்படி எடுக்கிறான், அவனுக்கு எப்படி தெரியுது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு? முதல்ல ஒரு சின்ன டிவைஸ் வைப்பானுங்க நம்ம டேஷ்போர்டில், அது சொல்லும் நம்ம எங்கே போகிறோம் எங்கே வரோம்னு சொல்லிட்டு. அதை பேஸ் பண்ணி they get to know, they transmit the data and they get to know. அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பண்ணாங்க. டிரைவிங் ஸ்கில்ஸ் நல்லா இருந்தால் they started giving the points. They want to retain the புதுசாக பிஸ்னஸ் பிடிக்கணும், அதே சமயத்தில் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸையும் ரீட்டைன் பண்ணுங்கிறது வந்து ரொம்ப அவசியமான விஷயம். அதுக்காக அந்த டேட்டாவை யூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் ஐம் கிவிங் இட். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் அ ஹைஃபை வே. ஸோ உங்களுக்கு புரியற மாதிரி எடுத்து கொண்டு போகணுங்கிறத என்னோட நோக்கம். மெம்பர் ரிட்டென்ஷன் பேசணும். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியலில் பார்த்தீங்கன்னா கேஒய்சி இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். நோ யுவர் கஸ்டமர். நீங்கள் யார், என்ன, எதுக்காக பணம் அனுப்புகிறீங்க, ஏன் அனுப்புகிறீங்க, எங்கேருந்து எதுக்கு அனுப்புகிறீங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யூ ஆர் டீலிங் வித் ஒன்லி எ லெஜிட் மணி இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸு. ஃப்ராட் டிடெக்ஷன். 2 தடவை தப்பாக கார்டை போட்டிங்கன்னா 3ஆவது தடவை ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல டேட்டாஸ் நடக்குது, இல்லை கிரெடிட் கார்டு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, சம்மன் இஸ் யூஸிங் அவர் வேலட், வேலட் இல்லைங்களா, அதை ஹவு தே ஆர் ப்ரிவென்டிங் இட், ஆல் தட் மேட்டர்ஸ் அஸ் பார்ட் ஆஃப் த டேட்டா ஃப்ராட் டிடெக்ஷன். டேட்டா ஆர்கைவல் ரொம்ப வருஷம். இப்போ இன்றைக்கி ஈரோட்டில் ஒரு ஏடிஎம்லேயே எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும், ஈரோடு ஃபுல்லாக இருக்க ஏடிஎம்மில் எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும், எவ்வளோ லாக்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்கும், அந்த டேட்டாவை எங்கே வச்சுருப்பாங்க, எவ்வளோ தூரம் தேவைப்படும். ஆஸ் பர் ஆர்பிஐ ஐ திங்க் 6 years 7 years ஐ திங்க் இந்த டேட்டா நம்ம ஒரு கஸ்டமரோட டேட்டா வச்சுருக்கணும், ஆர்கைவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஆர்கைவல் ப்ராசஸ்லேயும் நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் இருக்குது. தென் ரீட்டெயில். இந்த ஸ்டார்பக்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஸ்டார்பக்ஸ். யாராவது ஸ்டார்பக்ஸ் கேள்விப்படாத இருந்தீங்கன்னா கை தூக்குங்க. 2 பேர் தான் இருக்கீங்க, 3 பேர் இருக்கீங்க. ஸோ பின்னாடி எல்லாருமே ஸ்டார்பக்ஸ் கஸ்டமர்ஸ் நினைக்கிறேன். தேங்க்யூ. ஸோ இந்த ஸ்டார்பக்ஸ் வந்து எப்போவுமே ஃப்ரான்ச்சைசி கொடுக்க மாட்டானுங்க. பட் நீங்கள் அவங்ககிட்ட ஷாப்புக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துலேருந்து வரீங்கன்னு பின்கோடு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வைஃபை ஆக்சஸ் கொடுப்பான். ஹி கெட் டு நோ. அவன் தான் லொக்கேஷன் டிசைட் பண்ணுவான், இந்த லொக்கேஷனில் தான் இந்த கடை போடணும்னு சொல்லிட்டு. இஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். அவன் எப்படி பண்ணுறான், எல்லாம் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் வச்சு பண்ணுறோம். இட்ஸ் a 100 years old கம்பெனி ஸ்டார்பக்ஸ். நான் யூஎஸில் இருக்கிறத இங்கேயும் பார்த்தேங்க, இந்தியாவிலே நிறைய பக்கம் இருக்குது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த திங். இந்த ரீட்டெயிலில் காம்படேட்டிவ் ப்ரைஸஸ். ஸோ இன்றைக்கி அமேசானில் என்ன ரேட் இருக்கோ ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் அந்த ரேட்டில் வாங்கலாம். ஸோ தே பேலன்ஸ் அவுட் த காஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் அண்ட் பெட்டர் பிஸ்னஸ் டெசிஷன் மேக்கிங் டு இம்ப்ரூவ் த பிஸ்னஸ், எவ்ரிதிங் கோஸ் வித் த டேட்டா. ஸோ தட் இஸ் வேர் Paghu sir was talking about predictive model, data analysis. இல்லைங்களா? I think I'm almost there. ஏதாவது questions இருக்குங்களா? I'm not hearing any questions. Either you get me right or wrong.
There are only two things, zeros or ones. Any questions? Okay. We'll move on to the next slide, sir. I think data jobs opportunities, data engineer. I was one of a cloud data engineer. Now I moved to quality assurance. Previously, I was a data engineer. So data analyst role, data lead role, data managers, data directors, vice president of data, chief data officer, who is very powerful. ஸோ இது இவ்வளோ லெவல் ஆஃப் ரோல்ஸ் வந்து நான் ஹை லெவலாக கொடுத்துருக்கேன். இதில் இன்னுமே டீட்டெயில் அவுட் பண்ணலாம் ஒவ்வொரு ரோலுக்கும். ஸோ டேட்டாங்கிறதுல மட்டும் உங்களுக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ், ஐ திங்க் ஐ மிஸ்ட் இட். டூயிங் பிஸ்னஸ் வித் அன் இன்டெலிஜென்ட், ரைட்? த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆல் பார்ட் ஆஃப் த டேட்டா ஜாப்ஸ் ரெக்யர்மெண்ட். எனி questions? I think we'll move on, sir. Yeah. Finally, for me, it's all ABCD. ABCD E கூட சேர்த்திக்கலாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, I'm standing here in front of you after 20 years. I'm proud to say ABCDE is my growth. A for adaptability, A for attitude, whatever you want you can say. But for me, the attitude matters. எந்த ப்ராஜெக்ட்டுமே எனக்கு அது ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் தான் எடுத்து பண்ணுறேன். ஸ்டில் ஐம் லேர்னிங். இந்த லேர்னிங் வந்து கிளாஸில் ப்ரொஃபஸர்ஸ் எடுக்கிற மாதிரி இல்லைங்க. சார்லாம் சொன்னாங்க, லேர்னிங் வந்து த்ரூ அவுட் த லைஃப். எஸ், த்ரூ அவுட் த லைஃப். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம், பெரியவங்கள்ட்ட பேசி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஒரு புக்கு படித்து தெரிஞ்சுக்கலாம், எந்த விதத்துலேயும் நீங்கள் லேர்னிங் எடுத்துக்கலாம். ஸோ அது லேர்னிங் வந்து ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ அடாப்டபிலிட்டி, ஆட்டிடியூட், பி ஃபார் பிஹேவியரல் பேட்டர்ன். பிஹேவியரல் சாஃப்ட் ஸ்கில் வந்து இன்றைக்கி வந்து ஐஓடி வந்துருச்சு, சாட் ஜிபிடி வந்துருச்சு, எல்லாமே டீல வந்துகிட்டே இருக்குது. பட் சாஃப்ட் ஸ்கில்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஈவன் ஹியூமன் ஆண்ட்ராய்டு, ஹியூமன் ரோபோட்டிக்ஸ் வந்தால் கூட நம்ம தான் வி வில் ஸ்டாண்ட் ஆன் தேட். ஸோ சாஃப்ட் ஸ்கில்ங்கிறது கம்யூனிகேஷன், ப்ரெசன்டேஷன், everything, I mean, includes, the leadership skill. That's part of B. C, confidence. First, நீங்கள் உங்களை நம்புங்க, ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். எனக்கு இதுதான் வேணும்னு நினச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் அட் த ஏஜ் ஆஃப் 26 சொந்தமாக நானே சம்பாரித்து நான் என் காசில் தான் ஃப்ளைட்டில் போகணுன்னு ஆசைப்பட்டேன். பிலீவ் இன் யுவர் செல்ஃப். கண்டிப்பாக நடக்கும். யூ வில் கெட் இட் ஃபார் ஷூர். அதுக்கு பெஸ்ட்டாக சொல்லணுன்னாங்க, சச்சின் டெண்டுல்கர் இருக்கார் இல்லைங்க, எல்லாருக்குமே தெரியும். சச்சின் விளையாடுறா நானும் பார்ப்பேன். சச்சின் வந்து அந்த ஸ்டேடியம் நெக்ஸ்ட் டே மேட்ச்னா அந்த ஃபஸ்ட் டே வந்து அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாக பார்த்துட்டு தன்னோட கண்ணிலேயே அப்படியே மேனிஃபெஸ்ட் பண்ணிக்குவார். நான் இப்படி விளையாடுறேன், இப்படி இருக்கிறேன், இப்படி 6 அடிக்கிறேன், இப்படி 4 அடிக்கிறேன். ட்ரீம் பண்ணுவாங்க இல்லைங்களா? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னது, ட்ரீம் பண்ணுங்கிறது. நீங்கள் தான் ட்ரீம் பண்ணணும் என்ன வேணுங்கிறது, என்ன ஆகணும்னு சொல்லி. இப்போ சச்சின் வந்து அப்படியே மனசளவில் அப்படியே நோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வென் யூ கம் டு தட் ஃபார்ம் ஹீல் பி இன் ஃபுல் கான்ஃபிடென்ஸ், த்ரோயிங் 4 and 6 அண்ட் அவர் விளையாடுறனா உலகமே பார்க்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் எப்படி பில்ட் பண்ணலாம்? ஸோ சி மேட்டர்ஸ் ஃபார் கான்ஃபிடென்ஸ் அண்ட் வாட் எல்ஸ், எனிதிங், ரைட்? If you have ABC, of course, the development comes. When the development comes, you have to balance the emotion. That's where the emotion intelligence comes. That's another topic. Maybe I'm not putting in the way, but this is all you need it. This is all you should expect us, and this is what we bridge you to elevate yourself. Finally, எல்லாத்துக்கும் மேலே blessings. மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பேரண்ட்ஸ் கிட்டேருந்து அப்பா அம்மா குரு, ஆட்டோமேட்டிக்காக காட் வில் கிவ் அஸ். நத்திங் மோர். தேங்க்ஸ் அ லாட். இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி கொஸ்டின்ஸ், சாரி டு மேக் யூ வெயிட் டியூரிங் த லஞ்ச் டைம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? அதாவது சொல்லுங்கள், எஸ்னோ சொல்லுங்கள். ஓகே, தேங்க்ஸ்.
தேங்க்யூ ஸோ மச்.